நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா, இன்றைக்கி பெங்களூரில் சூப்பர் ரெய்னியாக இருந்துச்சு. ஸோ குயிக்காக ஒரு ஸ்பான்டேனியஸாக வீலாக் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிருதுனுக்கு பாட்டி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் எதிர்ச்சியாக எடுத்து பால்கனியில் வச்சா மிதுனே போய் அதில் அவனே போய் உட்காந்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அதுலேயும் அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணியாவது பாட்டி ட்ரைனிங் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். மிது என்ன பண்ணுற தங்கம்? பூப் பண்ணுறியா? ஓகே ஓகே, பண்ணுங்க. வெரி குட் மித்து. மம்மிஸ் ப்ரவுட் ஆஃப் யூ. ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு என் சன்னையை பார்த்துக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டானது தான். நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா, ஹஸ்பண்ட் உள்ள ரூம்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நான் அப்போ சோஃபாவில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது இண்டிபெண்ட்டாக விளையாட முடிகிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுவேன். உட்காந்தா மம்மி எப்படி ஆஃபீஸ் பார்க்குறது? மம்மி எப்படி ஆஃபீஸ் பார்க்குறது? அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து ஒன்றும் லேப்டாப்போட உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக இந்த ஸ்டிக்கர் புக் வாங்கினேன். இதை வச்சு ஏதாவது விளையாட அவன் இண்டிபெண்ட்டாக விளையாடுவானான்னு பார்த்தேன். ஃபெயில் இது. பேக்கர் ஏன் அனுப்பலைன்னா, என்னோடய மாம் எப்பயுமே என் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கனால எனக்கு பார்க்குறது ஈஸி. பட் இன்றைக்கி அவங்க பர்டிகுலராக இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் 2 பேரும், நானும் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி மிருதுனை பார்த்துப்போம். இன்ஸ்டாகிராம் இந்த ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இது செய்யறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. வாங்க செய்யலாம். மிருதுனுக்கு இன்றைக்கி கோல்டு வேறு. ஸோ ப்ரொக்கோலி ஆல்மண்ட் சூப் வைக்க ட்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிக்கலாமா? மம்மி கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணிக்கிட்டா? வித்துனே நோ. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு ப்ரொக்கோலி ஒரு 4 பீசஸ் இருந்தால் போதும். ஒரு மீடியம் ஆனியனில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒரு கார்லிக், ப்ளஸ் கொஞ்சம் பெப்பர். பாதாம் வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பெட்டர். பட் நான் சோக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்படியே போட போகிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆறின பிறகு இந்த பாதாம் மட்டும் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கிரேவியை மறுபடியும் எடுத்து அதே கடாயில் ஊற்றி, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நல்லா வாட்டர் ஊற்றிக்கலாம். இல்லை திக் சூப்பாக கொடுக்குறீங்களா அப்படியே கூட கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் இந்த சூப் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. நாம் கூட குடிக்கலாமாட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் சில்கியாக நல்ல பட்டரியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாக எங்களுக்கு குடிச்சிக்கிட்டாங்க. டன், ஆல் டன். ஒர்க் முடிச்சு வந்ததுமே குயிக்காக டின்னர் செஞ்சு முடிச்சிடுவேன். ஆஃபீஸ் இருக்க டெய்லிலாம் என்னால் நிறையா செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி வெறும் தக்காளி சாம்பார் மட்டும்தான் வச்சேன். இட்லி ஊற்றி தக்காளி சாம்பார். ஒரு 7 o'clock மாதிரி ஒரு மணி நேரம் வெளியே கூட்டிகிட்டு போவேன் அவுட்டோர் பிளேக்கு. இந்த மாதிரி அநாயகமான நாளெலாம் கூட வரும். இன்றைக்கி தோசை சொல்லலாம் அப்படின்னு எடுத்து வச்சா இன்றைக்கி வரவே இல்லை. 2-3 தோசை வேஸ்ட் ஆச்சே தவிர என்னால் சுடவே முடியல. ஸோ சேஞ்ச் பண்ணி தான் சுட்டேன் நான். மாம்க்கிறப்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வந்துடுது. இப்போ நான் எனக்கு முடியல அப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம இதுக்காக செஞ்சுட்டு ஆகணும். ஸோ என் ஹஸ்பண்ட் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னால் முடியல, இது நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலை அப்படின்னு சொன்னேன்னா ஓகேன்னு சொல்லிடுவார். அவர் வந்துட்டு என்கிட்ட இது பண்ணும் அதை பண்ண சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. பண்ணிவிட்டு அப்படியே சன்னையும் பார்த்துக்கிறது வந்துட்டு அந்த ஒர்க்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து எதாவது செய்கிறப்பெல்லாம் அந்த ஒர்க் ப்ரெஷர் மைண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது யாராவது பிங்க் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது ஸ்லாக் மெசேஜ் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லேருந்து ஒரு நல்ல பிரேக் எடுக்க முடியாது. இங்கே மிருதுனுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல விதமாக செய்ய முடியாது. அதுவும் கொஞ்சம் அரைக்குறையாக செய்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறது ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன். பட் ஆஃப்டர்நூனில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம்தான். நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா, நான் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் லேப்டாப்போடே உட்காந்து மிருதுனை பார்த்துப்பேன். ஸோ மோஸ்ட்டாக எங்கிட்டே தான் விளையாடுவான். அப்புறமேட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மணி நேரம் பார்த்துப்பாரு. அப்படிதான் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மை சொல்லணும்னா எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போகிற சமயத்தில்
இல்லைன்னா வந்துட்டு நான் இங்கே வந்து நான் வீட்டில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பர்டிகுலராக எங்கள் அம்மாவும் இல்லை, நானே தான் பார்த்துக்கணும். ஸோ வந்துட்டு வீட்டில் மித்துனுக்கும் எல்லாம் பார்த்துக்கணும். இல்லை ஆன் டாப் ஆஃப் இட் அவனுக்கு வேற சளி இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. சளிக்கு சிரப்பும் அப்புறம் விக்ஸ் கொஞ்சம் போட்டுவிடுவேன், அதையும் சேர்த்து போட்டுட்டு தூங்க வச்சிடலாம்.